கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசித்து தியானிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடம் முழுதும் கர்த்தர் நம்மை காத்து வந்தார், சுமந்து வந்தார், ஏந்தி வந்தார், தாங்கி வந்தார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், தாராளமாய் செய்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நன்மையை அனுபவித்தோம், நன்றியை நாம் தெரிவித்தோமா? மனிதர்களுக்கு நாம் நன்றியை சொல்லுகிறோம். மனிதர்கள் செய்கிற உதவி எல்லாம் கொஞ்சம்தான், ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான். ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை நமக்கு அவர் செய்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது கடமையா இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல கூட இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையும் நிறைந்திருக்கிறது. கண்ணீரும் கவலையும் நிறைந்திருக்கிறது. கலக்கங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது. நிந்தைகளும் அவமானங்களும் நிறைந்திருக்கிறது. உடல் ரீதியாக, மன ரீதியாக அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். ஆனாலும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் இந்த நாளிலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறார்களோ, தேவனை நம்பி வருகிறார்களோ, அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கர்த்தர் வழி நடத்துவார்? நம்பி வருகிறவர்களை, தேடி வருகிறவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது? நாம் கடவுளை எப்படி தேடுகிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட கடவுளை தேடுகிறோமா? இறைவனை தேடுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாய் அவரை தேடுகிறோமா? பரிசுத்தத்தோடு கூட அவரை தேடுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆனால் அவரை தேடி வருகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்திலே வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். 12 மாதம் அளவும் எத்தனை வேதனை,
எத்தனை சோதனை, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துக்கள், விபத்துக்கள், எத்தனை நோய்கள், எல்லாவற்றிலும் அவர் பரிகாரியாக, நல்ல மெய்ப்பனாக, நல்ல தகப்பனாக நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் மனிதர்களைப் போல நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவர் பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனத்திற்கு, அவரை தேடுகிற ஜனத்திற்கு, அவரை நம்புகிற ஜனத்திற்கு அவர் பிதாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த 2025ஆம் ஆண்டு துவக்க முதல் இந்த 12ஆம் மாதம் இந்த கடைசி நாள் வரைக்கும் அவர் உன்னை சுமந்து கொண்டு வந்தார். உன்னை ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. உன்னை அவர் மறந்ததே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகினதே இல்லை. ஆனால் இந்த 365 நாட்களிலே நீங்கள் எத்தனை நாள் அவரை மறந்து போனீர்கள்? எத்தனை நாள் அவரை விட்டு விலகி இருந்தீர்கள்? எத்தனை நாள் அவர் சமூகத்தை விட்டு விலகி இருந்தீர்கள்? எத்தனை நாள் தேவனுடைய வசனத்தை விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்தார். ஆனால் நீங்கள் மறந்து போனீர்கள். நீங்கள் அவரை விட்டு விலகி போனீர்கள். ஆனால் அவர் உன்னை மறந்ததும் இல்லை, உன்னை விட்டு விலகினதும் இல்லை. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறீர்கள். புதிய ஆண்டை நான் எப்படி கடப்பேன்? புதிய ஆண்டுக்குள்ளே நான் எப்படி பிரவேசிப்பேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட, ஆனந்தத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலத்திலே நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடைசி மணி நேரங்களிலே நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை வழி நடத்துவேன், நான் அவர்களை வழி நடத்துவேன். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை கைவிட்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டிருக்கிறார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கைவிட்டிருக்கிறார்கள். நண்பர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை கைவிடாத கண்மலையான இயேசு, உன்னை விட்டு விலகாத இயேசு இன்றைக்கும் உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்திலே வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்திலே வருவார்கள். அருமையான நாளிலே அழுகையோடு வந்திருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். அப்படி வேதத்திலே கடவுள் தேவன்
நடத்தி இருக்கிறார். அவர் யாரையெல்லாம் நடத்தி இருக்கிறார்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு, நோய்களை கண்டு பயந்து விடாதபடிக்கு அவர்களோடு கூட இருந்து அவர்களை பத்திரமாக நடத்தினார். எந்த ஆபத்து இராதபடிக்கு, எந்த விபத்து நேரிடாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு, வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர் நடத்தினார். தோல்வியின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே பத்திரமாய் நடத்தினார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே பத்திரமாய் நடத்தினார். அவர் யார்? அவர் நம்முடைய பிதா, அவருடைய தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவர் பத்திரமாய் நடப்பார், அவர்களை பத்திரமாய் நடத்துவார். ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். 10 மாதம் வயிற்றிலே சுமந்த வந்த தாய் குழந்தை பிறந்த உடன் கருவில் இருக்கும் போதும் பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறார். கருவை விட்டு வெளியே வந்த போதும் பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறார். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், அப்படி எத்தனை வருடங்கள் பாதுகாப்பால்? பத்திரமாய் பாதுகாக்க முடியுமா? முடியாது. அநேக தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை தன்னுடைய கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவார்கள். பிள்ளைகளை தன்னுடைய வல கரத்தினாலே பிடித்துக் கொள்வார்கள். பத்திரமாய் அந்த பிள்ளையை கொண்டு போவார்கள். அப்படியும் சில நேரங்களிலே சில பள்ளம் மேடு போன்ற காரியங்களிலே விழுவதற்கு ஏதுவான காரியங்கள் இருந்தால் உடனே அந்த பிள்ளையை தூக்கிக் கொள்வார்கள். மறுபடியும் அந்த பள்ளம் மேடை தாண்டின பிறகு அந்த பிள்ளையை இறக்கிவிட்டு மறுபடியுமாய் கை பிடித்து கொண்டு போவார்கள். இந்த மாம்சமான தகப்பன் எத்தனை நாள் அப்படி அந்த பிள்ளையை நடத்த முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான். ஆனால் நம்மை படைத்த தேவன், நம்முடைய பராபரன், பரம்பொருள், எம்பெருமான், நம்முடைய பிதா நம்ம எப்படி நடத்துகிறார்? பத்திரமாய் நடத்துகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில பயம், வியாதி வரும்பொழுது மனிதன் பயப்படுகிறார். என்ன வியாதியோ, என்ன நோயோ, மருத்துவர் என்ன கூறுவாரோ, வியாதியின் பெயரை சொல்லும் பொழுதே பயந்து நடுங்குவார்கள். ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன்னை குணமாக்குவேன், நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதன் வியாதியை கண்டு பயப்படுகிறான். பயப்படுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறேன், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறேன். அநேக மனிதனுடைய வாழ்க்கையில பயம், மந்திரங்கள், மாந்திரங்கள், சூனியங்கள், யார் எனக்கு என்ன செய்தார்களோ தெரியவில்லை, என் வாழ்க்கை சூனியமா இருக்கிறது, என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, யாரோ எனக்கு ஏதோ செய்து விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, பயப்படாதே. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எகிப்து நாட்டிலே மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய காலங்களிலே மந்திரவாதிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த இயேசு இருக்கிறார்.
மந்திரங்கள் தோற்று போகும், சூனியங்கள் சுட்டெரிக்கப்படும், விரோதமாக எழும்புகிற காரியங்கள் முறியடிக்கப்படும். பயப்படாது, கர்த்தர் உன்னை பத்திரமாய் நடத்துவார். அவர்களை பத்திரமாய் நடத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் பத்திரமாய் நடத்துவார். ஒரு சேதமின்றி உன்னை நடத்துவார். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு மகனே, மகளே, அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். நான் அவர்களை வழி நடத்துவேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த பிதா, இந்த தகப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உன்னை பத்திரமாய் வழி நடத்துவார். நீ உன் தகப்பனை பிடித்துக் கொள்ள வேண்டும். உன் தகப்பனை பற்றி கொள்ள வேண்டும். உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிதாவுடைய வார்த்தைக்கு ஆண்டவராகிய இயேசு கீழ்ப்படிந்தார். பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆகவே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவின் சித்தத்தை செய்த இயேசு சிலுவையிலே வெற்றி பெற்றார் என்றால், நீயும் பிதாவின் சித்தத்தை செய்வாயானால், பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயானால், உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நீ பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். உன் சுய சித்தங்களை நீ செய்யக்கூடாது. மாம்சமான மனிதன் சுய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மனிதனோ தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளையோ தேவ சித்தம் செய்ய வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளைதானா? உன் பிதாவாகிய தேவன், யெகோவா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நீ செய்வாயானால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்தான். கர்த்தருடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றினார். அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றினார். ஆபிரகாம் இன்றைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் செய்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் தருவார். அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமா பிதா? உனக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். உனக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார். எலிசா சொல்லுகிறான், எலியாவை பார்த்து, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனே, என் தகப்பனே என்று கதறுகிறான். எலியாவின் காலம் முடிந்தது. ஆகவே எலியா கடந்து சென்று விட்டான். இந்த உலகத்திலே வாழும் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறும். அந்த காலம் நிறைவேறும் போது மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வான். எல்லா தகப்பனும் நம்மை விட்டு கடந்து செல்வார்கள். எல்லா தாயும் நம்மை விட்டு கடந்து செல்வார்கள். ஆனால் நம்மை விட்டு விலகாதவர், கடந்து செல்லாதவர், நம்மோடு இருக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களை அவர் பத்திரமாய் நடத்துவார். ஆபிரகாமை நடத்தினவர், எலிசாவை நடத்தினவர், யாக்கோபை நடத்தினவர், என்னை நடத்துகிறவர் உன்னையும் நடத்துவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, வேத வாக்கியம் சொல்கிறது, பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலரை கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்தினார். அந்த வனாந்தரத்திலே
அவர் பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு எந்த சேதம் இல்லாமல் அவர்களை அவர் வழி நடத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் அவர் நடத்துவார். ஏசாயா 25:4 சொல்கிறது, கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கும் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருக்கையில் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நேழுமானீர். ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கொடூரமாய் உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பார். நீ அவருடைய பிள்ளையாய் வாழும்போது, நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கும்போது, நீங்கள் அவரை தேடி வரும்போது, நீங்கள் அவரை நம்பி இருக்கும்போது, நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் உங்களை நடத்துவார். இருளில் அல்ல, வெளிச்சத்திலே நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே வெளிச்சத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். சங்கீதம் 107 சொல்லுகிறது, செவையான வழியிலே நடத்துவார். கரடுமுரடான பாதைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். மேடும் பள்ளமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாத்தையும் சமமாக்குவார். உன்னை செம்மையான வழியிலே நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, செம்மையான வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ அவரை நம்பும் பொழுது, நீ அவரை தேடும் பொழுது, நீ அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாய் நடத்துவார். யாரெல்லாம் அவரிடத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் வருகிறார்களோ அவர்களை நடத்துவார். அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருகிறார்களோ அவர்களை அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, வேதம் சொல்கிறது, உபாகமம் 32 பாழான நிலத்திலும் ஊலையிடுதலுமான வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தள்ளினார். யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களை அவர் கண்டுபிடித்தார். ஆபிரகாமை கர்த்தர் கண்டுபிடித்தார். அவனை பெயர் சொல்லி அழைத்தார். கல்தேய தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அவனை கர்த்தர் நடத்தினார். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணியை போல காத்தல். இஸ்ரவேலை அவர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை அவர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேலை கர்த்தர் நடத்தினார். இஸ்ரவேலை கர்த்தர் உணர்த்தினார். அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் கண்மணி போல காத்தல். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே அழுகையோடு வந்திருக்கிற என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு பெற்றோரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என் அன்பு சிறு பிள்ளையே, நீ அவரை பற்றி கொள்வாயானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், அவரை நம்புவாயானால், அவரை தேடுவாயானால் 2026 உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். உன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். உன் வாழ்க்கை
சந்தோஷமாக இருக்கும். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார். என் அன்புக்குரிய மகனே, மகனே, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. நம்பினால் மாத்திரமல்ல, இந்த நிபந்தனைக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால், தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால், தேவனுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால், தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால், உனக்கு உண்டான ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒருவரும் உங்களை ஏமாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நீ கீழ்ப்படிந்தால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உனக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினால் தான் ஆகும். ஆகவே தேவனுடைய ஆவியானவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறார். தேவன் உனக்கு பிதாவாக இருக்கிறார். நீ அவருக்கு சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறாயா? அவருக்கு இஷ்ட புத்திரனாக இருக்கிறாயா? அல்லது துஷ்டனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் உனக்கு நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனால் உனக்குள்ளே அசுத்தங்கள் வரும்போது, உனக்குள்ளே கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணங்கள் வரும்போது, நீ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும் பொழுது, நீ துஷ்டனாய் வாழும்போது தேவன் உன்னை விட்டு விலகி செல்வார். ஆகவே துஷ்ட குணங்களை விட்டு தேவனிடத்திலே திரும்புவாயானால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நீ சிரேஷ்ட புத்திரனாய் இருப்பார். துஷ்டமான காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ துஷ்டனா இருக்கிறாயா? துஷ்ட மனுஷனா இருக்கிறாயா? துஷ்ட மனுஷியா இருக்கிறாயா? இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால், இன்றைக்கு இந்த வசனத்துக்கு செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படிவாயானால், நீ தேவனுடைய இஷ்டபுத்திரனாய், சேஷ்ட புத்திரனாய் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். சேஷ்ட புத்திரனுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே நீ துஷ்டனாய் இருப்பாயானால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நீ இன்னும் உன் பாவத்தை விட்டு திரும்பாமல் இருப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ என்னதான் ஜெபித்தாலும் சரி, நீ என்னதான் வேத வசனங்களை வாசித்தாலும் சரி, நீ என்னதான் தேவ ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஆசீர்வாதம் உனக்கு வராது. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வாயானால், சாட்சியாய் வாழ்வாயானால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும். நித்திய ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து தங்கும். நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆபிரகாமுக்கு சொல்லிய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், செவி கொடுப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பாயானால் உன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே கேள். புதிய வருடத்திலே என்னை நடத்தும், என் கரம் பிடித்து நடத்தும், என்னை சத்தியத்திலே நடத்தும், என்னை பரிசுத்தத்திலே நடத்தும் என்று நீ கேட்பாயானால் அவர் உன்னை சத்தியத்திலே நடத்துவார், பரிசுத்தமாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார், அவர் வெற்றியின் பக்கத்திலே நடத்துவார். உனக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழிநடத்துவேன் சொன்னேன். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பாவங்களை விடுகிறார்களோ அவர்களை மன்னியும்.
இரக்கம் பாராட்டும். இதுவரைக்கும் வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்திருப்பார்களானால் அவர்களை மன்னியும். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானு சொன்னீரேன். ஆண்டவரே, வேதத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே வசனத்தை பற்றி கொள்கிறார்களோ, உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீர் கட்டளையிடுவீராக. புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினே சொன்னீரேன். அப்படி புதிய காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். 2026ஆம் ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் சாட்சியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அருளாதர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவருடைய வேதனைகள் எல்லாம் நீங்குவதாக. ஒவ்வொருவருக்கும் உண்டான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.